ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் நான் வந்து அண்ணன்கிட்ட சொன்னேன், இல்லைண்ணா நான் வந்து இன்க்ரிமெண்ட் எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுனால தான். ஏன்னா நானும் இப்போ வந்து 3 இயர்ஸாக வேலை பார்த்துட்ருக்கேன். சேர்ந்தப்போ அதே 40,000 சேலரியில் தான் வந்து சேர்ந்தேன். இன்னுமே அதே 40,000 தான் இருக்கேன் 3 இயர்ஸாகவுமே. எதுவுமே வந்து சேலரி இன்க்ரிமெண்ட்டே இல்லை. இப்போ டிஎல்லாம் சேர்றப்போ 20,000 சேர்ந்தாலும் இப்போ வந்து 1 லேக் வரைக்கும் வாங்குகிற சேலரி 5 இயர்ஸ்க்குள்ளேயே. அப்படி இருந்தால் தானே நம்மளுக்கும் ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும். அதனால தான் இப்போ வந்து உன் ஆஃபீஸில் ஹையர் பண்ணாங்கனால நான் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுறேன். நீ எப்போ எப்படின்ட்டு மெயில் மட்டும் எனக்கு அனுப்பிடு. ஏன்னா விவரம் அந்த டீட்டெயில்ஸ் மட்டும் எனக்கு சொன்னோன்னா நான் என்றைக்குன்னு சொல்லிவிட்டு நான் லீவ் போட்டு கூட வந்து கூட நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வருவேனே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, அதை பற்றி ஒன்றும் கிடையாது, நான் டீம் லீடர்கிட்ட சொல்லி வைக்கிறேன். அவர் வந்து கண்டிப்பாக ஹையர் பண்ணுறப்போ சொல்லுவார். ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும், யாராச்சும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃபாக இருந்துச்சுன்னா ஓகே, உனக்கு தான் இப்போ 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னோடனே அதுவும் ஓகே தான். ஏன்னா நானும் எனக்கும் வந்து சில விஷயங்கள் நம்மளுக்கு என்ன தான் வந்து ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து சரியாக வந்து இது பண்ணாலும் நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு ஜாபில் இருக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியத்தை தாண்டி சேல்ரி எவ்வளோ எந்த லெவலில் வாங்குகிறோம் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் சேல்ரியை வந்து நம்ம இது பண்ணி பார்க்கணும் அப்படின்னோடனே சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து ஒன்றும் சொல்லலை. சரி பார்த்துக்குவோம், என்ன நடந்தாலும் நடக்கட்டும் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானும் இருந்தேன். அதுக்கப்புறம் சரி ஓகே, அதுக்கப்புறம் நான் என்ன விஷயத்த யோசித்தேன்னா, சில விஷயங்களை வந்து நம்ம வந்து அண்ணன்கிட்ட கேட்டுட்டோம். இருந்தாலும் எனக்கு மனசுக்குள்ளே வந்து ஒரு இதாகவே இருந்துச்சு, அண்ணன்கிட்ட நம்ம இது மாதிரி கேட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் மறுநாள் அண்ணன்கிட்ட வந்து சாரியும் கேட்டேன். நான் இது மாதிரி கேட்டிருக்கக்கூடாது, லவ் விஷயத்தை ஏன் சொல்லலை, அது உன்னோட பர்சனல், அதை நான் வந்து கேட்டிருக்கக்கூடாது அப்படின்னோடனே, அதில் என்னடா இருக்குது, அதெல்லாம் நான் எதுவுமே நினைக்கல, நீ அதையே போட்டு எதையும் நினச்சி குழப்பிக்கிட்டு இருக்காத, நீ வந்து இன்றைக்கி ஊருக்கு கிளம்புற என்னென்னு கேட்டார். நான் இன்றைக்கி ஈவினிங் கிளம்புறேன் அப்படின்னோடனே, நீ கிளம்பு, நான் வந்து ஒரு 20 டேஸில் எப்படியும் வந்து ஜாப் வந்து ஹையரிங் சம்மந்தமாக ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் முன்னாடியே கொடுப்பாங்க. நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் அப்போயே நான் உனக்கு வந்து மெயில் பண்ணிடுறேன், இல்லைனா ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன், நீ அப்ளை பண்ணிவிடு, எப்போ டீட்டெயில்ஸ் என்னன்ட்டு. நான் வந்து இங்கே பார்த்துக்கிறேன் உனக்கு கிடைக்கிறதுக்கு. இந்த பிரான்ச்லனா கூட இன்னொரு ஏரியாவில் ஏதாச்சும் பிரான்ச்சில் கூட போடுவாங்க ஜாபு அப்படின்னோடனே சரி ஓகேண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அம்மாட்டையும் சொல்லிட்டு மறுநாளே வந்து நைட்டே கிளம்பிட்டேன் ஊருக்கு. கிளம்புனதுக்கப்புறம் என்னோட இங்கே ரூமில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கேட்டாங்க, என்ன ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிட்டா, என்ன எங்களெல்லாம் இன்வைட்டே பண்ணலையா அண்ணன் என்கேஜ்மெண்ட்டுக்கு அப்படின்னோடனே, கண்டிப்பாக மேரேஜுக்கு இன்வைட் பண்ணுறேன், திடீர்னு வந்து டேட் எல்லாமே முடிவு பண்ணி தான் இது பண்ணாங்க. அதனால் அந்த அளவுக்கு நாங்கள் வந்து வீட்டிலே தான் ஃபங்க்ஷன் வச்சுருந்தோம், முக்கியமான நபர்களை மட்டும்தான் கூப்பிட்ருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சமாளித்தேன். ஏன் அப்படின்னா வந்து எனக்கே வந்து திடீர்னு நிச்சயதார்த்தங்கிறது 3 நாளில் தான் தெரிஞ்சிச்சு, லீவ் போடுறதுக்கு முன்னாடி. அப்படி இருக்கிறப்போ நம்ம என்னத்தை இவங்ககிட்டலாம் சொல்லிகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானாகவே நினச்சிக்கிட்டு ஏதோ அவங்கக்கிட்ட நான் ஷேர் பண்ணலை. சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்னோடய டீமில் இருக்கிற ஒரு அண்ணாவுக்கு வந்து நெக்ஸ்ட்டு வீக் வந்து மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ரூமில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே இன்விடேஷன் வைக்கிறதுக்கு வந்தார். அவருக்கும் லவ் மேரேஜ் தான். ரொம்ப வருஷம் கிட்டத்தட்ட 2-3 வருஷமாகவே வந்து ஃபேமிலியோட ரொம்ப அவங்களாம் ஏற்றுக்காமல் வேண்டான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க சைடு ஒத்துக்காமல் இவங்க சைடு ஏற்றுக்காமல் அப்படி சொல்லிட்டு எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி இப்போ தான் வந்து மேரேஜுங்கிற ஒரு ப்ராசஸ்க்கே அவங்க கொண்டுட்டு வந்திருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இது பண்ணியிருப்பாங்கங்கிறது அந்த அண்ணா வந்து எனக்கு சொல்கிறப்ப தான் வந்து அது புரிஞ்சிச்சு. அப்போ தான் என் அண்ணனோட நிலமையும் தெரிஞ்சிச்சு. அண்ணனுக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்திருக்கும் தான், அதனால தான் அவன் வந்து இதை வந்து சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு நானாகவே கொஞ்சம் கொஞ்சம் முடிவு பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து மனசுக்குள்ளே வந்து சில விஷயங்களை வந்து நம்மளுக்கு வந்து என்ன தான் சொன்னாலுமே அதை வந்து நம்மளுக்கு கரெக்டான வேலை நம்ம கன்வே பண்ணுறோமா அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து புரிஞ்ச ஒரு விஷயமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் சரி ஓகே, நம்மளுக்கு எது இருந்தாலும் பார்த்துக்குவோம், இதுக்கப்புறம் வந்து நம்ம எதாக இருந்தாலும் சில விஷயங்களை வந்து நம்ம சரியான ஒரு விதத்தில் கொண்டுட்டு போகிறதுக்கு இனிமேலாச்சும் நம்ம ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். நானும் வந்து ஜாப் வந்து குவிக் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன், ஏதாச்சும் ஜாப் வேறு ஆஃபர் கிடச்சிருச்சுன்னா கண்டிப்பாக குவிக் பண்ணிடணுன்னு. அவங்களும் அதான்
தான் சொன்னாங்க. அவங்களும் என்னோட ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்தே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவர் அந்த அண்ணா. அவர் சொன்னார், ஆமாப்பா அது உண்மைதான். நானும் வந்த சேலரியோட இப்போ ஒரு 10,000 தான் எனக்கு இன்க்ரிமெண்ட்டே கிடச்சிருக்கு. 45,000 தான் வந்து அதுலேயே ரூம் வாடகை வீட்டுக்கு அனுப்புறதுங்கிறது ரொம்ப கம்மி தான், செலவு சாப்பாடெல்லாம் போக. எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான்ப்பா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, பார்த்துக்கலாம் சமாளிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன்.